ஏய் ஷாலினி, பசிக்குதுல, சீக்கிரம் அந்த கறி குழம்பு ஊத்து. ஏய் சதீஷ், அவன் எல்லாம் சைஸுக்கும் நம்ம எல்லாம் சைஸுக்கும் வித்தியாசத்தை பார்த்தியா? விரா கரெக்ட் பையன் சாப்பிட்டு போறான். இவனுங்க நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கானுங்க. ஏய் ஷாலினி, சீக்கிரம் அந்த சொத்து போடு போடு. ஃபர்ஸ்ட் உப்பு, ஊறுகாய், கீரை, அப்புறம் சாப்பாடு. ஏய் ஷாலினி, அந்த குழம்பு ஊத்து, நல்லா கலக்கி ஊத்து. நல்லா கலக்கி ஊத்து. என்னடா சோத்துல ஒரு கறியை கூட காணோம். ஏய் பீஸங்க. பீஸா? சாம்பார்ல எப்படியா பீஸ் இருக்கும்? சாம்பாரை கேட்டு பையலே. சோத்துல சாம்பாரா? ஏய் பசங்களா, அட்டென்ஷன். சென்டர் நான் தான். எஸ் சார். உங்க 3 பேர்ல யார் எனக்கு சுவையான பிரியாணி வாங்கி தரீங்களோ அவங்களுக்கு என்னோட ராயல் என்ஃபீல்ட் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. என்ன பாக்குறீங்க? டைம் ஸ்டார்ட் நவ. ஏய் வரட்டா, பை. இன்னைக்கு நான் தான்டா வின்னு. தப்பு கணக்கு போடாதீங்க ராஜா, எனக்கு தான் வண்டி. இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பிரியாணி வாங்க. அப்பா சொன்ன மாதிரி என் அண்ணன் ஒரு கடைக்கு இட்டுன்னு போனா அந்த இடத்துல போக போறோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க போய் பார்க்கலாம். மக்கள் கவனிச்சிருக்கு, தயவு செய்து ஹெல்மெட் அணிந்து செல்லும். எல்லாம் சாலினி நிலைமை தான் உங்களுக்கும். இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஃப்ரெண்ட் ஒரு கடை ஒரு கூட்டு போனா சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி 250 ரூபா. மசாலாலாம் சூப்பரா டேஸ்டா இருக்கும். அங்க போனா ஏதோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க அங்க போலாம். போலீஸ் நிக்கறாங்க. ஹெல்மெட் போட்டுக்கோ. சேஃப்டி முக்கியம் गाइस. தெரியுது, நீ மூடு. போற கடை பாத்தீங்கன்னா நேரா போய் ரைட் எடுக்கணும். ரைட் எதனா மொனையிலே 3வது கடை நினைக்கிறேன். கொளத்தூர்ல நமக்கு தெரியாத கடையே இல்லை, நம்ம தான் கிங். லெட்ஸ் கோ நவ. சாப்பிடுறா. ஒரு பிரியாணி 250 ரூபான்றான்டா. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி 350 ரூபா. அதுவும் பார்சல் தானா, இப்போ சாப்பிட முடியாது. வாங்க போய் அடுத்த கடையை பார்ப்போம். பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா கடையை ரீச் பண்ணிட்டோம். என்ன கடை பாத்தீங்கன்னா மகாராஜா கடை. இது எந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா கொளத்தூர் லொகேஷன். வாங்க நம்ம போய் உள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க சதீஷ். கெட்டு போயிலே. சொன்னது பாத்தீங்கன்னா அவன் இங்கே வந்துட்டான். வேற கடைக்கு தப்பு பார்க்கறான் அவன். போடா கெட்டு போயிலே. இதே நாங்க போயிடலாம். அண்ணா இந்த பிரியாணி ஆஃபர்ல அதே கொடுத்துருங்கண்ணா. கொளத்தூர்ல அந்த கடை பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும். பார்த்தா விஷம் நமக்கு முன்னாடி வந்துச்சு. நமக்கு முன்னாடி நான் ஒரு அடி கூட்டு போனேன் அந்த கடைக்கு. எனக்கே லாஸ்ட்டில் பார்த்து வச்சுன்னு லாஸ்ட்டில் நமக்கு எப்படி ஆயிடுச்சு. சரி வேறு வழியில் நம்ம வீட்டு பக்கத்தில் வைரம்னு ஒரு கடை இருக்குது, அங்கே டேஸ்ட்டாக இருக்கும். வேறு வழியில் அங்கே தான் போய் ஆகணும். பார்த்தீங்கன்னா நானும் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. எல்லாம் ஓவர் ரேட் ஆகிடுது. இந்த சண்டே அதுவும் ஏதோ வைரம் பிரியாணியா 140 ரூபா சொன்னாங்க. அவனுக்கு இந்த ரேட்டில் போதும், பார்த்துங்க. நினச்ச மாதிரி அந்த திருப்பி நம்ம ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். நம்ம மொத்தம் தெரியல 2+1 ஆஃபர் வரை போட்டிருக்காங்க. சரி பிரியாணி வந்து வாங்க போய் வாங்கிக்கலாம். அண்ணா பிரியாணி எடுத்துக்கிறேண்ணா. அந்த ஆளுக்கு பிரியாணி வாங்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தான் நாக்கு ஜூஸ் எடுத்து பூஸ்ட் எடுத்தோம். பூஸ்ட் எடுத்து அவங்களுக்கு விரும்பி கிடைக்குது. பிரியாணி கொடுத்துருவோம். அந்த கிளம்பி கண்டுபிடிக்கிறது. இந்த ஆளை யாரை செலக்ட் பண்ண போறான்னு தெரியலையே. ரெண்டும் வேஸ்ட். எப்படின்னா புல்லட் நமக்கு தான். இது ரெண்டும் சரிப்பட்டு வராது. நம்ம தான் ஜெயிக்க போறோம். எப்படியும் எவ்வளவு சோறு எல்லாம் எனக்கு தான். எல்லாம் எனக்கு தான். டேய் யாரா அது பிரிஞ்சி? நான் யூ ஆர் அன்செலக்டட். வெளிய போடா. பாவம் பையன். வெளிய போடா. அந்த பொட்டல பண்ணி உங்களை ஏமா சாப்பிடுறாடா. 10 கிராம் சிச்சினீங்க. இன்னைக்கு பிரியாணி விடவே கூடாது. ராயல் என்ஃபீல்ட் ஜெயிக்க முடியாம போச்சு. தம்பி அப்பா 2 நாள் சொல்லி வண்டி சேவை வாங்கி போனாரு. ஆனால் 1 வாரம் ஆச்சு வண்டியே வரல. என்ன கதை? டேய் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ஆவரேஜ் பண்றீங்களா? போய் சாவி தரடா அப்படா. என்னடா பிரியாணி டேஸ்டே இல்ல. ஏய் புல்லட் எனக்கு தான் பார்த்து. அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான்டா. என்னடா சொல்ற? அந்த புல்லட் அவன்தே இல்லையா? ஐயோ நானாச்சு பரவாயில்ல 20 ரூபா பிரிஞ்சு வாங்கிட்டேன். நீங்க 2 பேரும் 200 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி வேஸ்ட் பண்ணீங்கடா பசங்களா. கண்ணுங்களா லாஸ்டா ஃபினிஷிங் டச்சுக்கு ஒரு ஐஸ்கிரீம் இருந்தா சூப்பரா இருக்கும். உங்களை யார் எனக்கு நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களோ அவங்களுக்கு என்னோட ஸ்ப்ளெண்டர். டேய் நீயே பரவாயில்ல சிச்சினீரியா? இந்த பாடி இன்னையோட டிஸ்மிஸ் பண்ணிடலாம். வாங்கடா. நான் சொல்றேன்.